வெல்கம் டு என்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமான ஒரு சில முக்கியமான தகவலை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் எல்லாருமே இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகள் எப்ப கொடுக்க போறாங்க, என்னென்ன அறிவிப்புகள் பாத்தீங்கன்னா வரப்போகுது, ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், கல்வி கடனாக இருக்கட்டும், சுய உதவி குழு கடனாக இருக்கட்டும், பயிர்க்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், ஸோ இதுக்கான அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இன்னும் சொல்ல போனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டுறவு வங்கியில் வச்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் கிராம கூட்டுறவு வங்கிகளுக்கு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுவாங்களா, இல்லை நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளுக்கும் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துற வகையில் தான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பண்ணது பார்த்தீங்கன்னா 5 சவரன் வரை கூட்டுறவு வங்கிகளில் வச்சவங்களுக்கு தள்ளுபடி பண்ணாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நகைக்கடன் வைக்கக்கூடியவங்க கூட்டுறவு வங்கிகளில் 3 சவரன் வரையும் வச்சா அவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோலேயே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். இப்போ அதில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, கிராம கூட்டுறவு வங்கியில் மட்டும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுவாங்களா, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஸோ கிராம கூட்டுறவு வங்கியாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளாக இருந்தாலும் சரி, ஸோ ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கே நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். ஸோ கிராமத்தில் இருந்த கூட்டுறவு வங்கிகளுக்கும் தள்ளுபடி பண்ணாங்க, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளுக்கும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடிங்கிறது பண்ணாங்க. அதே இதை வரக்கூடிய 2026 தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்றபடி பொதுத்துறை வங்கிகளில் கம்பேர் பண்ணுறதை விட பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளுக்கு பொதுவாக இந்த நகைக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், கல்வி கடனாக இருக்கட்டும், பயிர்க்கடனாக இருக்கட்டும், தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ எனவே எப்படி இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் இந்த தேர்தல் அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா யார் யார் என்னென்ன செய்ய போகிறாங்க, என்னென்ன தேர்தல் அறிவிப்புகள் கொடுக்க போகிறாங்க, வாக்குறுதிகள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு ஒரு வியூகமாக பார்க்க போனோம்னா, நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி 3 சவரன் வரையும் கூட்டுறவு வங்கிகளில் வைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.